நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு வந்து சும்மாவா சொன்னாங்க. நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை எறுக்க காத்திருக்குன்னு வந்து தளபதி சொல்லியிருந்தார் இல்லைங்களா. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, அந்த பராசக்தி வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு, நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, தளபதி சைட்லேருந்து வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து முழுசாக நான் சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு வீடியோ அப்படின்றது வந்து கடைசியில் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறேங்க. அதுதாங்க மெயினான பாயிண்ட். அது வந்து இதுக்கப்புறம் வந்து யாரும் வந்து வாய் திறக்க முடியாத அளவுக்கு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஜனநாயகன் படத்தை கூட வந்து போட்டி போகிற அளவுக்கு வந்து பராசக்தி படம் வரப்போகுது அப்படின்னு வந்து ஓவர் பில்டப் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனால் இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து தமிழ் சினிமாவில் வந்து இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் ஆனதே கிடையாது அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த வருஷத்தில் வந்த மிக 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 பெரிய தோல்வி படம் அப்படின்றது வந்து இந்த பராசக்தி தான். பச்சை நிறமே அப்படின்ற மாதிரியே ஃபுல்லாக நீங்கள் வந்து புக் மை ஷோ பாருங்கள், எல்லா டிக்கெட்ஸ்லையும் எல்லா ஆப்லையும் போய் பாருங்கள், ஃபுல்லாக வந்து எம்டியாக இருந்துட்டு இருக்கு. ஒருத்தம் கூட கிடையாது. ஒரு நாய் கூட அந்த பக்கம் வந்து உச்சாவோட கூட போகிறது கிடையாது. இந்த தியேட்டர் பக்கம் அந்த மாதிரி வந்து ஒரு படுதோல்வி. அந்த மக்கள் வந்து அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க. இந்த தீய சக்தி பக்கம் வந்து இந்த பராசக்தி படம் இருக்கும்போது வந்து தளபதி பக்கம் வந்து மக்கள் சக்தி இருக்காங்க, தூய சக்தி வந்து தளபதி பக்கம் தான் இருக்காங்கன்றது வந்து ஒரு நிரூபிக்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு தரமான செயல், தரமான சம்பவம் அப்படின்றது வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து முழுக்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னு பார்த்தா தமிழ்நாட்டோட ஃபாஸ்ட்டாக வந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சிங்க. வாஷ் அவுட்னா ஒரு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமான்னு தெரியல. வாஷ் அவுட் அப்படின்னா வந்து சுத்தமாக அவ்வளோதான். அந்த படத்தை வந்து தூக்கிட்டு மொத்தமாக அடுத்த புது படம் வரப்போதோ இல்லை அந்த லாங்குவேஜில் அந்த படத்தை வந்து போடுற அளவுக்கு வந்து மொத்தமாக வந்து வாஷ் அவுட்டே வந்து ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்து தளபதியோட ஃபேன்ஸோட ஒரு சம்பவம் தான். தளபதி வந்து அவ்வளோ லவ் பண்ணுறவங்க வந்து இந்த தீய சக்திக்கு வந்து யாரும் வந்து சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. அது மட்டும் கிடையாது, படத்தில் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டயலாகாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், காட்சிகளாக இருக்கட்டும், நீங்கள் அந்த மாதிரிலாம் வைக்கும்போது வந்து தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது. அது மட்டும் கிடையாது, இந்த சிவகார்த்திகேயனோட எண்ணத்துக்கு கண்டிப்பாக அப்படி வேணும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம படம் சென்சார் பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. தளபதி ஃபேன்ஸ் வந்து நம்ம படமே வந்து ரிலீஸ் ஆக முடியல அப்படின்ட்டு வந்து நம்மளே வந்து ஒரு பெயினில் இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து சிவகார்த்திகேயன் வந்து கேள்வி கேட்கும்போது வந்து படத்தை வந்து நீங்கள் 60 நாளுக்கு முன்னாடிலாம் கொடுத்துனுங்க. 60 நாளுக்கு முன்னாடி வந்து கொடுத்தா தான் வந்து சென்சார் வந்து பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். சென்சாரில் வந்து குறை சொல்லக்கூடாது. சென்சார்லாம் வந்து ஏன் குறை சொல்லணும், அவங்களும் வந்து மனுஷங்க தானே, நம்மள மாதிரி அவங்களும் ஒரு மனுஷங்க தானே. அப்படி இருக்கும்போது வந்து ஏன் சென்சாரை போடலாம் வந்து திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சென்சாருக்கு வந்து முட்டு கொடுக்குறான் அந்த சிவகார்த்திகேயன். அப்பயே தெரியுது நீ விஜய்க்கு எவ்வளோ ஒரு வன்மமா விஜய் வந்து எதிர்க்கணுன்ற மாதிரி வந்து நீ பேசிட்டு இருக்கும்போது வந்து மக்கள் வந்து உன்னை வச்சு செய்ய தான் செய்வாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த படம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 11.5 கோடி சம்திங் அவ்வளோதாங்க வந்திருக்காங்க. மிகப்பெரிய டிசாஸ்டருங்க. அந்த படம் வந்து நான் கூட நேற்று 100 கோடி வரும்லாம் சொல்லிட்டு இருந்தேன். 50-60 கோடி டச் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்போ 14ஆம் தேதி வந்து கார்த்தியோட வாவாத்தியார், நம்ம தளபதியோட தெரியலாம் வந்து ரீமேக் ஆக போகுது. ஸோ திரும்ப வரப்போகுது இல்லைங்களா. ஸோ தரமான சம்பவம், தீய சக்தி வந்து ஓட விட்டாச்சு. பெரிய டிசாஸ்டர். தளபதி எவன் எதிர்த்தாலும் இதுதான் வந்து கதி. அது அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமா இருந்தாலும் சரின்றது வந்து மக்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.